அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு பயிற்சி புத்தக விடைகளில் இயல் 6 மை ஃபஸ்ட்டு டைரி அதற்குண்டான விடைகளை பார்க்க போகிறோம். இங்கே இந்த ஸ்டோரியை வாசிச்சுட்டு கீழே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை குழந்தைகள் எழுத சொல்லணும். மணிப்புரம் அப்படிங்கிறது இட் இஸ் அ வில்லேஜ். நாட் கரெக்ட். எந்த சென்டென்ஸ் கரெக்ட் இல்லை அப்படின்னா த வெல்தி ஃபார்மர் வாண்டட் டு கிவ் இஸ் வெல்த் டு ஆல் த டாட்டர்ஸ் அப்படிங்கிறதா தப்பு. ஆப்போசிட் டு ரெஸ்பான்சிபிள் வைஸ் அப்படிங்கிறதுக்கு இர்ரெஸ்பான்சிபிள் ஃபூலிஷ் அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்து வாட் டிட் ஹீ கிவ் அப்படிங்கிறது தான் அந்த பதிலுக்கு உண்டான கொஸ்டின். அடுத்து ஹூ வெல்கம் த 3 daughters அப்படின்னா வெல்தி ஃபார்மர் தான். அதுக்கு உண்டான கேள்வி எதுன்னு கேட்குறாங்க. த ஃபஸ்ட்டு டாட்டர் ஃபெட் த கிரைன்ஸ் டு த பேர்ட்ஸ். முதல் டாட்டர் பேர்ட்ஸுக்கு அந்த கிரைன் எல்லாம் போட்டுறாங்க. த செகண்ட் டாட்டர் செட் டு திஸ் ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா ஐ யூஸ் த கிரைன்ஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து எல்டர் டாட்டர் அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு டாட்டர் அர்த்தம். எங்கர் டாட்டர்னா கடைசி டாட்டர், எல்டர் டாட்டர்னா ஃபஸ்ட்டு டாட்டர்னு அர்த்தம். அடுத்து இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு கீழே கேட்கக்கூடிய கேள்விகள். வாட் டிட் த தேர்ட் டாட்டர் நீட் அப்படின்னா சி நீடட் எ புல்லக் காட் அண்ட் எ மேன் டு கெட் த கிரைன்ஸ். த தேர்ட் டாட்டர் ஃபெட் கிரைன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கிறத தப்பு. அடுத்து ஹூ இஸ் த வைசஸ்ட் டாட்டர்னா தேர்ட் டாட்டர் தான் வைசஸ்ட் டாட்டர் வரும். அவர் ரெஸ்பான்சிபிள் டாட்டரை கண்டுபிடிச்சிட்டாருன்னா எஸ் ஹீ ஃபவுண்ட் த ஃபார்மர் ஐடென்டிஃபைட். அடுத்து மீதி இருக்கிற 2 குழந்தைகளுக்கு மற்ற வெல்த்தை கொடுத்துட்றாரு. அதர் வெல்த்ஸை ஹீ கேவ் அமாங் த 2 daughters. இங்கே வரிசைப்படுத்தி ஃபஸ்ட்டு ஒன்று எ ஃபார்மர் ஹேட் 3 daughters வரும். செகண்ட் ஒன்று ஹீ கேவ் எ பேக் ஆஃப் மில்லர்ஸ் டு ஹிஸ் 3 daughters அப்படின்னு வரிசையாக ஒன்றுங்களோட அந்த ஸ்டோரியை நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்து இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்த்தா ஈஸியாக குழந்தைங்க நம்பரிங் பண்ணிட முடியும். அதை இந்த ஏரியாவில் கடைசியாக வரிசைப்படுத்தி எழுதணும். இது ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் கேட்டு வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் எழுதணும். அடுத்து அண்ட் அப்படி யூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஐ சி டூத் பேஸ்ட் அண்ட் எ டூத் ப்ரஷ் அப்படிங்கிறது தான் இந்த படத்திற்கான சென்டென்ஸ் வரும். ஐ சி அன் ஆப்பிள் அண்ட் அன் ஆரஞ்ச் அப்படிங்கிறது அந்த படத்துக்கான ஒரு சென்டென்ஸ். ஐ சி எ பாய் அண்ட் எ கேர்ள் இதை ஸ்லைட்டாக மாற்றிக்க எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ சி எ பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறதும் அந்த சென்டென்ஸ். ஐ சி எ டெண்டர் கோகனட் அண்ட் எ ஸ்ட்ரா. அடுத்து ஐ சி எ டாக் அண்ட் அ கேட் அப்படிங்கிறது இந்த படத்துக்குடைய சென்டென்ஸாக எழுதலாம். இன்னும் மாற்றி கூட எழுதலாம், குழந்தைகள் மாற்றி எழுதுனா விருப்பம் போல் எழுத சொல்லலாம். அடுத்ததாக அண்டு ஆர் போடணும். நமக்கு தெரியும் கொஷின் மார்க் வந்தால் பின்னாடி கண்டிப்பாக ஆர் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் கொஷின் மார்க் வருது. கண்டிப்பாக அங்கே என்ன வரும், ஆர் தான் வரும். இங்கே எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டும் 4th 6th கரெக்டு. மற்ற 3லேயும் 6 போட்டு எழுதியிருக்காங்க. செகண்டில் 6 போட்டிருக்காங்க, தேர்ட்லேயும் 6 போட்டிருக்காங்க, 5th 6 போட்டிருக்காங்க. ஆனால் பின்னாடி கொஷின் மார்க்கு வரல. அதனால் அந்த 3மே தப்பு. 1, 4, 6 தான் கரெக்டான சென்டென்சஸ். அடுத்து அண்டு ஆர் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. கனெக்ட் பண்ணி தரணி இஸ் அன் ஆனஸ்ட் அண்ட் கைண்ட் கேர்ள் அந்த மாதிரி மெத்தடுக்கெலாம் ஆன்சர் கொடுத்துருக்குறோம். நம்ம செக் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கா, எழுதிட்டு கரெக்டாக இருக்கான்னு இந்த வாக்கியங்களை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டுக்கு பட் வரும். செகண்டுக்கு கொஷின் மார்க் வந்திருக்கு, ஆர் வரும். அடுத்து கடைசிக்கு அதே மார்க்கு கொஷின் மார்க் வந்திருக்கு, ஆர் வரும். தேர்டுக்கு அண்டு வரும். 4th பட் வரும். அதற்கு அடுத்தபடியாக விமலா அதாவது ஆப்போசிட் மீனிங் அல்லது நாட் பட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சொன்னோம் இல்லைங்களா. அடுத்து கொஷின் மார்க் ஆர் வரும். ஃபஸ்ட்டில் பாருங்கள் சி டஸ் நாட் ப்ளே அதாவது ஆப்போசிட் மீனிங் வரதுனால தான் நாட் வருது. ஃபஸ்ட்டுக்கு நாட் வருது, கடைசி அதுக்கு மாதிரி தான் மீரா கெனாட் அப்படின்னு வருது. அது ரெண்டுக்கு நாட் வரனால பட் போட்டிருப்போம். தேர்டு ஒன் டூ யூ கொஷின் மார்க் கொஷின் வேர்டு ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆர் கொஷின் மார்க் வருது லாஸ்ட்டில், அதனால் ஆர் போடுவோம். தேர்டுக்கும் செகண்டுக்கு 4th அண்டு வருது. அதற்கடுத்து ரீரீட் பண்ண சொல்கிறாங்க. சென்டென்சஸ் ரீரீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த அண்டுங்கிறத தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு அண்டுக்கு பதிலாக பட்டு வரணும், செகண்டுக்கு பட்டுக்கு பதிலாக அண்டு வரணும், தேர்டுக்கு ஆருக்கு பதிலாக அண்டு வரணும். அந்த மாதிரி மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே மாற்றி எழுதியிருக்கோம். குழந்தைகள் எழுத சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி தான் சிவா அண்ட் ரஹீம் 2 பேரும் வரனால அண்டு வரும். அடுத்து ஆப்போசிட் மீனிங் பிக் சைக்கிள் ஸ்மால் சைக்கிள் வருது இல்லைங்களா. ஜெரால்ட் எஸ் பிக் சைக்கிள், செல்வி எஸ் ஸ்மால் சைக்கிள். அதனால் ஆப்போசிட் மீனிங் வந்தால் பட் வரும். அடுத்ததில் கொஷின் மார்க் வருது, அதனால் ஆர் வருது. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் வருது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குணா கோஸ் டு ஸ்கூல் பட் பாபு பிளேஸ் கிரிக்கெட். அவன் ஸ்கூலுக்கு போகிறான், இவன் விளையாடுறான். அது ஆப்போசிட் மீனிங் வருது இல்லைங்களா, பட் வருது. அன்வர் பிளேஸ் ஃபுட்பால் பட் பாபு பிளேஸ் கிரிக்கெட். இது ஆப்போசிட் மீனிங், அதனால் பட் வருது.
ரெண்டும் வேறு வேறு விளையாட்டு அப்படிங்கிறதுனால பட் வருது. அதற்கு அடுத்தபடியாக கடைசி வந்து டூ யூ லைக் டு ப்ளே கிரிக்கெட் ஆர் ஃபுட்பால், இதுவா அதுவா? அப்போ கொஷின் மார்க் வர்றதுனால அந்த இடத்துல வந்து ஆர் வரும். சரிங்களா? இப்போ மை ஜேர்னலுங்கிறத நீங்கள் உங்களோட பேர், நீங்கள் பையனா பொண்ணா, அப்பா பேர், அம்மா பேர், அவங்கள அடுத்து வந்து அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் எந்த ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படிங்கிறத குழந்தைகளாக எழுத சொல்லணும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி, வணக்கம்.